ஒருத்தரை நீங்க கண்டினியூஸா அவாய்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட பேசுன்னு கெஞ்சுவாங்க, சண்டை போடுவாங்க, அழுவாங்க, அவங்க உங்களை கூட வச்சுக்க கிறுக்குத்தனமா என்னென்னமோ பண்ணுவாங்க. கொஞ்ச நாள்ல அவங்களாவே சைலண்ட் ஆயிடுவாங்க. உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காம, முன்ன மாதிரி சண்டை போடாம, நீங்க பேசுனா பேசிட்டு பேசலனா ஏன்னு கூட கேட்காம இருக்க பழகிடுவாங்க. அப்படி சடனா அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்கன்னா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட பிரிவை அவங்க அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க உடலாலையும் மனசாலையும் நீங்க இல்ல அப்படின்றத ஏத்துக்க பழகினதுக்கு அப்புறம் உங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு அவங்க தேடி வந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் இயற்கையும் கூட. சோ எப்பவுமே தொலைஞ்சதுக்கு அப்புறம் தேடாதீங்க, இருக்கும் போதே தொலைஞ்சிடாம பாத்துக்குங்க. ஏன்னா சில விஷயங்கள்லாம் தொலைஞ்சதுதான், திரும்பலாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் நீங்க மீட் பண்ற ஒவ்வொரு பர்சன்ட்டையும் அந்த ஒரு பர்சனை தான் தேடுவீங்க.